ஜீவன் உயர்ந்தவனா, ஈஸ்வரன் உயர்ந்தவனா, who is more powerful and who will be more happy? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு தட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரம்மம் என்றால் என்ன, ஈஸ்வரன் என்றால் யார், ஜீவன் என்றால் யார், கொஞ்சம் நான் வந்து டிஃபைன் பண்ணிடுறேன். ஸோ தட் நம்ம வந்து அனலைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா ஈஸ்வரன்னா யாருன்னே தெரியாது, ஜீவன்னா யாருன்னே தெரியாதுன்னா எப்படி அனலைஸ் பண்றது? ஸோ தேர்ஃபோர் அதை மட்டும் ஸ்லைட்டா கோடிட்டு காட்டிடுறேன். ஈவன் தோ நிறைய வீடியோஸ்ல நம்ம அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. எனிவே இந்த கொஸ்டின் சாக்ல நான் மறுபடியும் அதை ஸ்லைட்டா டச் பண்ணிடுறேன். அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை என்னன்னா, பிரம்மம் மட்டுமே உண்மை. பரபிரம்மம், பரமாத்மா என்று அழைக்கப்படுகின்ற ஒரே வஸ்து மட்டும்தான் இங்க இருக்கு, வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறது ஒரு ஆத்ம தத்துவம், உயரிய ஆத்ம தத்துவம் என்று சொல்லப்படுகிறது. அது தன்னோடு தான் விளையாட நினைக்கிறது அப்படிங்கிறது கான்செப்ட், சரியா? அப்போ தன்னோடு தான் விளையாட வேணும்னா அது கற்பனையில் தான் முடியுமே தவிர உண்மையில் முடியாதுன்றதை புரிஞ்சுக்கணும், சரியா? அப்போ அந்த பரபிரம்மம் ஒரு கற்பனை செய்ய ஆரம்பிக்கின்றது. அந்த கற்பனை செய்ய ஆரம்பிக்கும் போது தன்னையே ஈஸ்வரனாகவும் தன்னையே ஜீவனாகவும் பிரித்து கொண்டு கற்பனை செய்கிறது. அது ஏன்டா, அது என்னது ஈஸ்வரனா ஜீவனா புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னா, இப்ப நான் ஒரு கற்பனையை ஸ்டார்ட் பண்ணும். எதுக்காக கற்பனை பண்ண போறேன்? என்னோடு நான் விளையாடுவதற்காக. இப்ப என்னோடு நான் விளையாடணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஸ் பிளாட்ஃபார்ம் வேணும், ஒரு பிளே கிரவுண்ட் வேணும், நிறைய பிளேயர்ஸ் வேணும். அந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட்டுவிப்பவன் வேணும், கண்ட்ரோலர் வேணும், டைரக்டர் வேணும், இல்லையா? இது எல்லாமே இருந்தாதான் அந்த கேம் வந்து பிரமாதமா நடக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்துல அந்த பிரம்மம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைரக்டராக உருமாறுகிறது, அப்படின்னா கண்ட்ரோலர் ஆஃப் தி கேமாக உருமாறுகிறது, அந்த பேசிக் பிளாட்ஃபார்மாக உருமாறுகிறது. அப்போ அந்த பிளே கிரவுண்டு எல்லாமே பஞ்சபூதங்களாக அந்த பேசிக் பிளாட்ஃபார்மாக உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய எல்லாமே அது மாறிடுச்சு. அண்ட் ஹி பிகம்ஸ் தி டைரக்டர் அண்ட் கண்ட்ரோலர் ஆஃப் தி கேம், சரியா? இந்த டைரக்டர் ஒரு மேட்சுக்கு வந்து ரெஃப்ரி அப்படின்னு வச்சுக்கோங்க, அல்லது நடுவர்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒருத்தர் வேணும்ல, இப்பதானே கேமை வந்து நடத்த முடியும். இப்ப மாறியாச்சு. இப்ப மாறினதுக்கு அப்புறமா பிளேயர்ஸ் வேணும்ல. இப்ப பிளேயர்ஸ் வேணும் அப்படிங்கிறப்போ தி பவர் ஆஃப் ஈஸ்வரா cannot be தி பவர் ஆஃப் ஜீவா. எல்லாமே கற்பனையில நடக்குது, சரியா? நான் கற்பனை செய்யும் போதே ஈஸ்வரன் இந்த டைரக்டருக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி பவர் கொடுக்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஜீவனை என்ன வேணா எப்படி வேணா, இந்த டைரக்டர் என்ன சொல்றாரோ அதுதான். உள்ளுன்னு ஒரு விசில ஊதி வெளியே போடான்னா அவன் வெளியே போய் தான் ஆகணும். ஸோ கம்ப்ளீட் கண்ட்ரோல்ல தான் இந்த பிளேயர்ஸ் விளையாடி ஆகணும். அவனுடைய கண்ட்ரோல் மீறி அவனால எதுவுமே பண்ணிவிட முடியாது அப்படிங்கிற ஒரு ரீதியில இருக்கு. அப்படிங்கிறதுனால ஈஸ்வரா இஸ் ஆல்வேஸ் ஹேவிங் மோர் பவர்ஃபுல் அப்படிங்கிறது இன் ஜெனரலான பார்த்த ஒரு விஷயம், சரியா? அப்போ ஒரு பவர்ஃபுல், ஏன் பவர்ஃபுல் அப்படின்னா கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த பவர் இருந்தாதான் முடியும் அப்படிங்கிறதுனால ஹி இஸ் மோர் பவர்ஃபுல், நம்பர் ஒன். நம்பர் டூ, ஹி இஸ் அ சுத்த சாத்விக், அப்படின்னா நித்திய முக்தன் என்று அழைக்கிறார்கள். அப்படின்னா என்ன? அவன் எப்பயுமே ஞானிதான். ஏன்னா நடுவர் எப்பயுமே நல்லவனா தானே இருக்கணும். நடுவருக்கு வந்து பார்ஷியாலிட்டி இருந்தது, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வந்துச்சு, ஈகோ வந்துச்சு அப்படின்னா உருப்படவே உருப்படாது. அதனால அந்த ஒரு ஈஸ்வரா அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர்ல வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கலி பியூர் மைண்டோட தான் வரும். அது ஒரு ஞான ஸ்திதியிலே தான் வரும். குவைட் நேச்சுரலி பேரானந்தம்ங்கிறது அது கூடவே தான் இருக்கும். சச்சிதானந்தம் அப்படிங்கிறது அதுக்கு மிஸ் ஆகாது. இதெல்லாம் ஈஸ்வராவுக்கு கொடுக்கப்பட்ட குவாலிட்டிஸ் இல்ல. நான் ஒருத்தன் தான் இருக்கேன், நான் தான் பரபிரம்மன்னு வச்சுக்கோங்களேன். இன்னையே நான் ஈஸ்வரன் நான் மாத்தும் போது எனக்கு அந்த பவரை வந்து நானே கொடுத்துக்கிறேன். சரி, இப்ப கொடுத்ததுக்கு அப்புறமா இப்ப பிளேயர்ஸ் வேணும். இப்ப பிளேயர்ஸாவும் நான் தான் மாற போறேன். இப்போ இதே பவர்ஃபுல், அதாவது அனைத்தையும் அறிந்தவனாக அடுத்தடுத்து யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கறது எல்லாம் யாருக்கு தெரியும்னா ஈஸ்வரனுக்கு தெரியும். இந்த மாதிரி ஃபுல் நாலேஜோட ஜீவனையும் போட்டோம் அப்படின்னு சொன்னா கேம் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அனைத்தையும் அறிந்தவனாக ஈஸ்வரன் இருக்கின்றான், கண்ட்ரோலராக இருக்கின்றான். அப்போ பிளேயரா போகும்போது எப்படி போகணும்னா அல்ப ஞானத்தோட தான் போகணும். அடுத்து என்ன நடக்கும்னு எனக்கு தெரியக்கூடாது, அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியக்கூடாது, எந்த இடத்துல பந்த போடுவான், பிளேஸ் பண்ணுவான் அப்படின்னு எனக்கு தெரியக்கூடாது. அப்பதான் நான் அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா லாபகமா எடுத்து ஆட முடியும். நான் என்ன பிளேஸ் பண்ண போறேன்றது அவனுக்கு தெரியக்கூடாது. சோ நான் ஒருவனே என்றாலும் நான் அனைத்தும் அறிந்தவனாக இருந்தால், இப்ப நம்ம பொதுவா நார்மலா நம்ம கற்பனை பண்றதுல பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே தெரியும். ஆர்டினரி நமக்குன்னு ஒரு கற்பனை வேர்ல்டு இருக்கு இல்லையா? அந்த கற்பனையில நீங்க போனீங்க அப்படின்னா நீங்களே என்னவா மாறிப்பீங்க. அங்க
ஒருத்தனை போட்டு நீங்க அடிக்கிறீங்கன்னா அடி வாங்கவும் நீங்க தான், அடிக்கிறவங்களும் நீங்க தான். ஆனா எல்லாமே உங்களுக்கு தெரியும். உங்களை மீறி எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிதான் நமக்கு கற்பனை தெரியும். ஆனா பரபிரம்மத்தின் கற்பனை அப்படி இல்ல. அது எப்படி பண்ணுது அப்படின்னா, தன்னை ஈஸ்வரா அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்குள்ள போகும்போது அனைத்தையும் அறிந்தவனாக, பின் அதுவே ஜீவா அப்படிங்கிற வேஷத்துல போகும்போது எதுவும் தெரியாதவனாக அது போகுது. ஒரு லிமிடெட் கான்சியஸ்னோட லிமிடெட் பவரோட தான் அது போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிளேயர்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா இந்த பிளேயர்ஸ் தவறு பண்ணும்போது லா ஆஃப் கர்மா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் சர்க்கியூட்ரி அப்படிங்கிறது ஈஸ்வரன் கொண்டு வருவான். நீங்க பாக்குறீங்க இல்லையா, ஒருத்தன் ஒரு ஃபவுல் பண்ணா அவனுக்கு திருப்பி தண்டனை கொடுக்கிறது அப்படிங்கிறது பொதுவா கேம்ல நடக்கும். அந்த மாதிரி இங்க லா ஆஃப் கர்மா அப்படிங்கிற கண்ட்ரோல் சர்க்கியூட்ரி ஈஸ்வரன் அப்படிங்கிற டேரக்டர் எக்ஸிக்யூட் பண்ணுவாரு. இவன் வந்து விளையாடுவான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரியா? ஸோ இதுதாங்க பேசிக் நெட்வொர்க். இப்ப நெட்வொர்க் ஐ மீன் ஒரு என்ன நடக்குது அப்படிங்கறத நான் சொல்லி முடிச்சிட்டேன். இப்ப நம்ம ஸ்லோவா நம்ம கொஸ்டினுக்குள்ள இப்ப மூவ் ஆகலாம். இப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, ஈஸ்வரன் சக்தி வாய்ந்தவனா, ஜீவன் சக்தி வாய்ந்தவனா? இப்ப இதை நம்ம பேசும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹையர் நாலேஜ்ல இருந்தே ஐ மீன் ஒரு ஹை லெவல்ல இருந்தே நம்ம பேசுவோம். அஜ்ஞானம் அப்படிங்கறது தயவு செய்து கொண்டு வராம பேசினா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அஜ்ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது டோட்டலி நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம் வாழ்க்கை பூரா. ஈஸ்வரன் எப்போதுமே சந்தோஷமா இருப்பான். அவன் வந்து எல்லாரையும் அன்பு காட்டிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி போகும்போது ஈஸ்வரன் பவர்ஃபுல்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கிறதுனால ஜீவன் அஞ்ஞானத்தை விட்டு அந்த ஜீவன் ஞானியாக விட்டான் அப்படிங்கிற ஒரு பாவனையோட நம்ம இந்த கேள்வியை அனலைஸ் பண்ண போறோம். அப்படி அனலைஸ் பண்ணா இங்க வந்து யார் பவர்ஃபுல்லு, யார் பேரானந்த ரொம்ப அதிகமான ஆனந்தத்துல இருப்பாங்க, யார் உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ்குள்ள நம்ம போக போறோம். ஓகேவா? சரி, ஓகே. பேசிக்கலி நீ தான் சொல்லிட்டியே, ஜீவன் ஹேஸ் a limited power and he has got a limited consciousness, but ஈஸ்வரா has an unlimited power, unlimited consciousness. அதெல்லாம் நீயே சொல்லிட்டியே அப்படின்னு நீங்க சொல்லலாம். இருங்க, பொறுமையா இருங்க. இப்ப ஜீவன் அப்படிங்கிறவனுக்கு என்ன பவர் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, he can play within any kind of role. இவன் என்ன சொன்ன, யார் ஈஸ்வரா என்ன சொன்ன, ஈஸ்வரா கேன் பிளே ஒன்லி பியூர் ரோல். பியூர் ரோல்னா ஹீரோ ரோல் மட்டும் தான் பண்ண முடியும், சாத்விக் ரோல் மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா அவன் நல்லவனா மட்டும்தான் இருக்க முடியும். ஆனா ஜீவா ஹஸ் கிவன் எனி கைண்ட் ஆஃப் ரோல்ஸ். அப்படின்னா திரிகுணாஸ், சத்வ ரஜோ தமோ குணங்களில் விளையாடும் சக்தி ஜீவனுக்கு இருக்கின்றது. சரியா? இப்போ அதுல மாட்டிக்கிட்டு அழுறது அப்படிங்கிறது அஞ்ஞானத்தினுடைய செயல். இங்க நம்ம பேசிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தர்கள் யார் அப்படின்னா குணாதீதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் குணங்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்து குணங்களில் சஞ்சரித்தாலும் அவன் அந்த குணத்தால் பாதிக்கப்படாமல் எவன் இருப்பானோ அவன் ஞானி. சரியா? சோ அந்த ஞான ஆஸ்பெக்ட்ல இருந்து தான் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப அந்த ஞான ஆஸ்பெக்ட்ல இருந்து அனலைஸ் பண்ணும்போது ஜீவன் ஹஸ் காட் 3 குணங்களிலும் இருக்கும் வல்லமை யாருக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த ஜீவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. சரியா? நம்பர் 1. இப்ப அப்படியே நான் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டே வரேன். ஈஸ்வரா தான் பேசிக்கலி பவர்ஃபுல், அன்லிமிட்டட் கான்சியஸ்னஸ் எல்லாம் இருக்கட்டும். ஆனா இங்க ஜீவாவுக்கும் ஈஸ்வராவுக்கும் ஃபர்ஸ்ட் மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா, அவன் சுத்த சாத்விக்காக மட்டும்தான் இருக்க முடியும். இவன் சாத்வீக ரஜோ தமோ குணங்களில் இருக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? he can have a different kind of taste and altogether ஈஸ்வரனை கம்பேர் பண்ணும்போது அதை விட அதிகமான சுவைகளை இவனால் அனுபவிக்க முடியும். இவன் வில்லன் வேஷத்தை போட முடியும், முட்டாள் வேஷத்தை போட முடியும், இவனும் ஹீரோ வேஷத்தை போட முடியும். இப்படி எல்லா வேஷங்களிலும் வலம் வரக்கூடிய வல்லமையில் யார் இருக்கிறார்கள்னா ஜீவன் மட்டும்தான் இருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், இந்த ஜீவனுக்கு நினைக்கும் சக்தி மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயக்கும் சக்தி அவன். ஜீவன் இயங்குபவன், ஈஸ்வரன் இயக்குபவர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ நான் வந்து இந்த பந்தை அங்க இருந்து ஒருத்தன் பந்து அடிக்கிறான், இந்த பந்தை நான் அப்படி அடிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா எனக்குள் அவர் சக்தியாக இருந்து என்னை செயல்படுத்தி அப்படி அடிக்க வைப்பார். முழுக்க முழுக்க என் எண்ணத்தை பேஸ் பண்ணி தான் அவர் செயல்படுவார். சரியா? முழுக்க முழுக்க he is the director of my thoughts. என்னுடைய எண்ணங்களை இயக்குபவராக அவர் இருக்கின்றார். கதை திரைக்கதை வசனம் யார் எழுதுறாங்கன்னா நான் தான் எழுதுறோம். அவர் டைரக்டர் மட்டும்தான் அவர் பண்ணுவார். அவரா சுயமாக எதுவுமே ஜீவனுக்கு செய்வதில்லை. நான் செய்வதற்கு ஏற்ப அவர் எனக்காக செய்துகிறார் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? சரி, அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து பாருங்க. இப்ப என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன்? The Jiva has got
the power to enjoy unlimitedly because he has got 3 gunas. 3 குண கலவைகள்ல அவனால வாழ முடியுது. ஸோ அன்லிமிட்டட் டேஸ்ட் இவனுக்கு இருக்கு. அவனுக்கு ஒரு டேஸ்ட் தான் இருக்கு. இன்ஃபேக்ட் பரபிரம்மம் வித்வுட் டேஸ்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. ஒரு டேஸ்ட் வேணும் தான் விளையாடவே வந்தது. விளையாட வந்துட்டு டைரக்டர் ரோல்ல சிக்கிட்டேன்னா கூட அங்க ஒரு ரோல் தான் இருக்கு, அந்த ஒரு டேஸ்ட் தான் இருக்கு. ஆனா ஜீவாவுக்கு அன்லிமிட்டட் டேஸ்ட் இருக்கு. அந்த அடிப்படையில இந்த மகிழ்ச்சி என்ற அடிப்படையில, ஆனந்தம் என்ற அடிப்படையில பாத்தீங்கன்னா ஐ திங்க் தட் ஹி கேன் என்ஜாய் பெட்டர் தேன் ஈஸ்வரா. ஜஸ்ட் ஒரு நோட் பண்ணி வைங்க, சரியா? ரைட்டோ தப்போ அனாலிசிஸ்க்காக எடுத்துக்கோங்க. ஸோ தேர்ஃபோர் ஹியர் ஆனந்தத்தின் அடிப்படையில் ஜீவன் நின்று விட்டான்னு முதல்ல பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தோம், அவர் டைரக்ட் பண்றவர் தான். ஆனா ஆன் தி பேசிஸ் ஆஃப் மை தாட்ஸ் ஹி இஸ் டைரக்டிங் இல்லையா? இப்போ உத்தரவிடுபவன் நான், செயல்படுத்துபவன் அவன். ஒரு பாஸ் இருக்காரு அப்படின்னு சொன்னா, ஒர்க்கர் இருக்காரு அப்படின்னு சொன்னா, பாஸ் நினைக்கிறத ஒர்க்கர் செய்வாரு. இதுதானங்க அர்த்தம். நான் நினைச்சா போதும், நான் நினைக்கிறதெல்லாம் இவன் பண்ணி கொடுப்பான்டா அப்படின்னா, யாரு உயர்ந்தவர் யாரு தாழ்ந்தவர்? அதாவது நான் ஈஸ்வரனை தாழ்வுன்னு சுட்டி காட்டுறதுக்காக இங்க வரல. டு ஹேவ் அ லிட்டில் மோர் நாலேஜ் இன் திஸ், புரியணும் அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரேன். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேனோ அதை செயல்படுத்துபவனா அவன் இருக்கின்றான். இப்ப நான் சுத்த பியூர் ஞானியா இருக்கேன். அப்ப எனக்கு வந்து லா ஆஃப் கர்மா படி எனக்கு திருப்பி அடிக்கிற வேலை அப்படிங்கிறது அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது, சரியா? ஏன் கிடைக்காது அப்படின்னு சொன்னா, நான் வந்து பியூர் லவ்ல தான் பண்ணுவேன். எனக்கு ரிட்டர்ன் கர்மா அப்படிங்கிறது சுத்தமா ஞானின்ற பேசிஸ்ல தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த பேசிஸ்ல பண்ணிட்டு இருக்கும்போது குணங்கள் இருந்தாலும் குணங்களால் அசைக்கப்பட முடியாதவனாக இருக்கின்றேன், குணங்களில் ஒட்டாதவனாக இருக்கின்றேன், குணங்களை கண்ட்ரோல் பண்ணுபவனாக இருக்கின்றேன், எல்லா குணங்களையும் அனுபவிப்பவனாக இருக்கின்றேன். ஆனால் அதனால் பாதிக்கப்படாமல் இருக்கின்றேன். ஆதலால் நான் சிறந்தவன். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன்? நான் எண்ணியதைத்தான் அவன் ஈடேற்றுகின்றான். வாட் ஐ திங்க் ஹி டைரக்ட்ஸ் மீ. அப்ப நான் நினைச்சதெல்லாம் பண்ணி கொடுக்கிற ஆளாக அவன் இருக்கின்றான். அப்படிங்கிற அடிப்படையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, again I have got a freedom to think whatever I want, but அதை எல்லாத்தையும் எனக்கு அனுபவத்தை கொடுக்கிறவனாக அவன் தான் அமைகின்றான் எனும் போது, இங்கேயும் கூட நான் சற்றே உயர்ந்தவன் போல் தெரிகிறதா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. And number 3, I have a complete freedom and I don't have any commitments and responsibilities at all. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்குன்னு வந்து இப்படி செஞ்சே ஆகணும், இப்படி கரெக்டா இருக்கணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. நான் சர்வ சுதந்திரவாதி. நான் என்ன வேணா இருக்கலாம், எப்படி வேணா பண்ணலாம். ஆஃப்டர் ஜஸ்ட் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், லவ் மட்டும் மிஸ், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம இருக்கணும், லவ் மிஸ் பண்ணாம இருக்கணும். ஸோ திஸ் இஸ் தி ஒன்லி கான்செப்ட் ஐ ஹேவ். சரியா? இப்படி இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ஆனந்தத்துல குறைவில்லை. நான் சொன்னதெல்லாம் ஈடேற்றி தருகின்ற அல்ட்ரா பவர்ஃபுல்லே வச்சுக்கோங்க. அந்த அல்ட்ரா பவர்ஃபுல்லே என்ன பண்ணிட்டு இருக்கு? நான் சொன்னதை பண்ணி கொடுத்துட்டு இருக்குப்பா அப்படிங்கிற ரேஞ்சில நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரெண்டாவது பாயிண்ட் புரிஞ்சிருக்கும். மூணாவது பாயிண்ட் என்ன சொன்னேன் அப்படின்னா, எனக்கு கமிட்மெண்ட்ஸ் இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லை. அதாவது நைஷ்கர்மிய சித்தியை பெற்றவனாக இருக்கின்றேன். ஈஸ்வரனுக்கு நைஷ்கர்மிய சித்தி எப்படிங்க கிடைக்கும்? அவன் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒவ்வொரு ஜீவனும் செய்கின்ற அந்த கர்மாவுக்கு ஏற்றா போல் அவர்களுக்கு திருத்த வேண்டும் என்பதற்காக அப்கோர்ஸ் அன்புதான், யார் இல்லைன்னு சொன்னா. பட் ஸ்டில் ஹே ஹஸ் காட் அ கமிட்மெண்ட் தட் நம்ம எல்லாரையும் டைரக்ட் பண்ணி நம்மளை நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு உயரிய தத்துவத்துல கொள்கையில இருக்கின்றபடியாலே அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிற அந்த லெவல் ஆஃப் ஃப்ரீடம் கம்பேர் பண்ணும்போது he has got a little more commitments என்ற அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா கூட ஜீவன் சற்றே உயர்ந்தவனாக இருப்பானோ அப்படின்னு எல்லாம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல வர. சரியா? சோ இப்போ இந்த 3 பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ சுதன் சொன்ன இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். The moment I have become a ஜீவான்னா, the Ishvara has given me one more power called imaginative power. அந்த imaginative power யூஸ் பண்ணி I can live in my old world also. அந்த வேர்ல்டுல நான் 100% லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம, ஈகோ இல்லாம தான் என்னுடைய சிருஷ்டி இருக்க போகுது அப்படிங்கிறதுனால அதனுடைய ரெஃப்ளெக்ஷனாக என்னுடைய ரியல் வேர்ல்டுல எந்த பாதிப்பும் ஏற்பட போகுது. அந்த ரியல் வேர்ல்டு அப்படிங்கிறது இறைவன் கட்டுக்குட்பட்ட வேர்ல்டுன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய இமேஜினேட்டிவ் வேர்ல்டு அப்படிங்கிறது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற வேர்ல்டுன்னு வச்சுக்கோங்க. பட் நம்ம லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஈகோல இருக்கும்போது நம்ம வேர்ல்டுல நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய பாதிப்பு, ஏன்னா அந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதனுடைய ரியல் வேர்ல்டுல அதனுடைய ரெஃப்ளெக்ஷன் வரும். அது மிகப்பெரிய கொடுமையாக இருக்கும். ஆனால் இவன் ஞானிக்கு அந்த மாதிரி இல்லை. அவன் ஜீவ சிருஷ்டிகளும் கூட, அவனுடைய கற்பனா உலகத்திலும் கூட
அவன் பேரானந்தத்தில் திளைப்பான். அதனுடைய எஃபெக்ட் எங்கேயும் லவ்வாக தான் இருக்க போகிறது எனும் போது அந்த பாயிண்டின் அடிப்படையில பார்த்தால் கூட ஜீவன் உயர்ந்தவனோ என்பது போன்ற ஒரு சித்தரிப்பு இங்கே ஏற்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இப்ப ஈஸ்வரனை விட நம்ம எல்லாம் எவ்வளவு பாக்கியசாலிகள் என்பதை புரிந்து கொண்ட பிறகாவது நாம் ஞானியாக மாட்டுவோமா என்ற ஆதங்கத்தில் கேட்கப்பட்டதுதான் இந்த கேள்வி. சரியா? என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் ஜீவனாக பிறந்திருக்கிறது ஒரு ஞானியாக வாழ்ந்து அந்த ஈஸ்வரனை விட பேரானந்தத்தை அள்ளி பருகுவதற்காக என்ற ஒரு அற்புதத்தை புரிந்து கொண்டால் நமக்கு எவ்வளவு பெரிய வரம் கிடைச்சிருக்கு, இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சோ இப்ப நான் ஞான ஸ்திதியிலேருந்து பேசிட்டேன். சற்றே கொஞ்சம் அஞ்ஞான ஸ்திதியிலேருந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். முக்குணங்கள் இருக்குன்றதுனாலேயே நான் கீழே கடைத்தரத்திலும் கடைத்தரமாக மாறிவிடுகின்றேன். அவன் சுத்த சாத்விகன், அவன் மேலானவன். நானும் தமஸ் ரஜசிலே சிக்கொண்டு அழுது சின்னாபின்னப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன், அதனால் கீழானவன். இரண்டாவது, எனக்கு தாட்ஸ், நான் சொல்றதுதான் இறைவன் இயக்குகின்றான். ஆனா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல தாட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி எனக்கு நானே பகைவனாக இருந்து கொண்டு எப்போ என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாம, ஏன்னா முழுக்க முழுக்க அவன் என் எண்ணங்களை இயக்கினாலும் என் எண்ணங்கள் கரெக்டாக இருப்பதால் அடுத்து என்ன நடக்க போகிறது என்றே தெரியாமல் நான் தவித்து கஷ்டப்படுகின்ற நிலை. அந்த சுதந்திரம், எனக்கு என்னும் சுதந்திரம் இருக்கிறதுன்னு சொன்னேன், அதை பாசிட்டிவா சொன்னேன். ஆனா அஞ்ஞானத்தில் இருக்கும்போது நான் நினைப்பது என்பது எனக்கு யமனாக இருக்கின்றது என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அதுவும் நான் கீழ்நிலைக்கு செல்லத்தான் இங்கே உதவிகரமாக இருக்கின்றன. இரண்டாவது, சுதந்திரம் என்ற அடிப்படையில பார்க்கவே முடியாது. எப்போது ஜீவன் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல மாட்டிக்கிட்டானோ ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ், ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஈஸ்வரனை விட பன்மடங்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் உட்கார்ந்து சிக்கிட்டு அழுது கொண்டிருக்கின்ற நிலை என்ற அடிப்படையில் பார்க்கும்போது ஜீவசிருஷ்டி என்ற பெயரிலே கண்ணா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அதனாலையும் ஏகப்பட்ட கவலை என்ற அடிப்படையில் எல்லாம் பார்க்கும்போது அஞ்ஞான நிலையில் ஜீவன் உண்மையில் மிகவும் கீழானவனே. ஈஸ்வரன் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அஞ்ஞான நிலையிலிருந்து ஈஸ்வரன் கிட்ட நெருங்க கூட முடியாது ஜீவனால, அப்படிங்கிறது என்னவோ உண்மைதான். பட் ஞான நிலையிலிருந்து நம்ம சிந்திச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறதுதான் இன்னைக்கான கேள்வி. அந்த ஞான நிலையிலிருந்து பார்க்கும்போது, அப்ப சரணாகதி அடைந்த பக்தனின் நிலையிலிருந்து பார்க்கும்போது டிக்ளரே பண்ணிட்டாங்க. கண்ணன் என்ன சொல்றான், என்னிடம் நீ சரண் புகுந்து விட்டால் உன் பாத தூளியை என் தலைமேல் வைத்து கொண்டாடுவேன், ஐ எம் பிகம் a servant of you டிக்ளரே பண்ணிருக்காங்க கண்ணன் கீதையில. எந்த அளவுக்கு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீ மட்டும் என்கிட்ட சரண்டர் ஆயிட்ட அப்படின்னு சொன்னா நீ நினைச்சதையெல்லாம் நான் பண்ணி கொடுக்குறேன்டா, நீ உன்னுடைய உலக வியாபாரங்கள் அனைத்தையும் நான் செய்கின்றேன், நீ ஒண்ணுமே பண்ண வேணாம், எல்லாத்தையுமே உனக்காக நான் பண்றேன் என்று அவன் டிக்ளேர் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னா, சரணாகதி அடைந்த பக்தனுக்கு ஈஸ்வரனே சேவகனாக வருகின்றான் என்று அவனே சொல்லிவிட்டான் என்றால் அப்ப யார் பாசா இருக்காங்க? நீங்க ஞானி ஆயிட்டீங்கன்னா அல்லது சரணாகதி அடைந்த பக்தனாக ஆயிட்டீங்க அப்படின்னா ஈஸ்வரனுக்கே பாசாக இருக்கின்ற ஒரு அற்புத நிலை உங்களுக்கு புரிகிறதா அப்படிங்கறது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. சோ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் கூட நம்ம ஞானி ஆகல அப்படின்னா, இவ்வளவு அற்புதமான நமக்கு பவர் இருக்கு, அந்த பவரை யூஸ் பண்ணி நம்ம என்ஜாய் பண்ண முடியாம இருந்தோம்னா நம்மளை விட முட்டாள் வேற யாரும் இல்லை அப்படிங்கிறதையும் சேர்ந்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அட் தி சேம் டைம் ஈஸ்வரா அப்படின்னு வாழ்க்கை பூரா கண்ணா 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 என்று நான் உருகிட்டு கடைசியில கண்ணனை மட்டம் தட்டுற மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்லைட்டா நான் அந்த பாயிண்ட்ல இருந்து பேசிடுறேன். ஈஸ்வரன் சச்சிதானந்த சுரூபமே, அவன் எப்போதும் ஆனந்தத்திலேயே தான் இருக்கின்றான் அப்படின்னு சொன்னோம். கம்பேர் பண்ணா ஜீவன் உயர்ந்தவன் போல் தெரிகிறது அப்படிங்கிறத நம்மளை என்கரேஜ் பண்றதுக்காக, நாம் விரைவாக ஞானியாக வேண்டும் என்ற துடிப்பு வருவதற்காக நான் சொல்லியிருந்தேன். இப்ப ஈஸ்வரன் ஆஸ்பெக்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவனுடைய அன்பு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இப்பேற்பட்ட அன்பு இருந்தால் அவன் நமக்காக பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். பக்தன் சரணடைஞ்சா போதும் நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்றான்னா அவனுடைய அன்பை மட்டும் அளவிட்டு பாருங்கள். அளவிட முடியாத அந்த அன்பை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்றுதான் நான் சொல்லுவேன். நமக்காக கமிட்மெண்ட் செய்யும், ரெஸ்பான்சிபிலிட்டி செய்யும், பொறுப்பெடுத்துக் கொண்டு நமக்காக அவன் இருக்கின்றான் என்ற அந்த அன்பை மட்டும் பார்த்தால் அந்த அன்பின் உன்னதத்திலும் அந்த அன்பின் ஆனந்தத்திலும் கண்டிப்பாக ஜீவனின் ஆனந்தத்தோடு சரிநிகர் சமானமாகவே இருக்கும். even though he is committed, even though he has got a lot of responsibilities என்றாலும் கூட அவன் ஆனந்த நிலையில் எல்லளவும் குறையாது. ஏனென்றால் அந்த அன்பின் மகத்துவத்தோடு பாருங்கள், கண்டிப்பாக அந்த ஆனந்தத்தின் அளவிலே அவன் மிகச்சிறந்த அளவில் தான் இருக்கின்றான். and he has got complete power. கண்ட்ரோல் சர்க்யூட்ரி அவங்கிட்டே இருக்கு. அந்த கண்ட்ரோல் சர்க்யூட்ரி அவன் என்ஜாய் பண்ணிட்டு தானே இருக்க போறான். சோ யாரும் அவனை மீறி போக போறது இல்லை. உண்மையான அன்புல இருந்தாலும்
யார் என்ன பண்ணினாலும் அவர்களை அழகாக அவன் கண்ட்ரோல் சர்க்கியூட்டில் வச்சுக்கிட்டு அவன் அற்புதமாக அவன் நடத்தும் விளையாட்டு என்பது அவனுடைய பவருக்கு அது ஒண்ணுமே இல்ல. இப்போ நீங்க வந்து சொல்லலாம் இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ கமிட்மெண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு இருக்கிற லிமிடெட் பவருக்கு ஒரு கமிட்மெண்ட் வந்தா கஷ்டம் தான். அவனுக்கு இருக்கிற அன்லிமிடெட் பவருக்கு இந்த கமிட்மெண்ட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் கஷ்டமே கிடையாது என்ற ஆஸ்பெக்ட்ல இருந்து, ஈஸ்வரன் ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும் போதும், ரெண்டாவது அந்த கண்ட்ரோல் பண்றதுங்கிறது ஒரு ஜாய் தானே. ஒரு ரெஃப்ரி வேலை பார்க்கறது அப்படிங்கிறதும் ஒரு ஜாய் தானே. அது ஒரு டேஸ்ட் கம்மின்னு எல்லாம் நம்ம சொல்லிட முடியாது. இந்த ஜீவன் முக்குணங்களில் விளையாடுகின்றான், இவன் தான் கிக்கா இருப்பான் அப்படின்னு எல்லாம் இல்ல. சோ அல்டிமேட்லி இங்கே நான் ஈஸ்வரனை குறைத்து சொல்வது முதலில் சொன்னதுக்கு ரீசன் we should be encouraged ourselves. நாம் எவ்வளவு பாகியவான்கள் இங்கே ஜீவனாக இருப்பதற்கு என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்னேன். ஈஸ்வரன் அதற்காக குறைவானவன் அல்ல, அவன் உயர்ந்தவனே என்று நீங்க ஃபீல் பண்ணாதான் நீங்க அவன்கிட்ட சரண்டரே ஆவேங்க. சோ அதையும் சேர்த்து சொல்லிக்கிறேன். சோ இந்த செஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். சோ பேசிக்கலி ஃபைனலி கன்க்ளூசிவா சொல்ல வேண்டிய ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் அஞ்ஞானியாக இருந்தால் ஜீவன் உயர்ந்தவனா மட்டமானவனா, கீழானவனும் கீழானவனே. பவர்ஃபுல்லானா ஒரு மண்ணாங்கட்டி பவர் கூட அவங்க கிட்ட கிடையாது அப்படின்னு தான் அர்த்தம். சந்தோஷமா சந்தோஷம் எங்கடான்னு தேடணும். சோ ஜீவன் மிகவும் துக்க சுரூபத்தில் இருப்பான். அவன்கிட்ட பவர்ங்கிறது துளி கூட கிடையாது என்ற ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது அவன் கீழானவனே என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஞான ஸ்திதி ஞான ஸ்திதியிலிருந்து பார்க்கும்போது சற்றே ஜீவன் ஈஸ்வரனை விட ஆனந்தமாக வாழ முடியும் போல் தெரிகிறது. சர்வ சுதந்திரமாக இருப்பது போல் தெரிகிறது. பவர்ஃபுல் பவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் நினைக்கிறது அந்த அல்ட்ரா பவரே எனக்கு கீழே வர்ற மாதிரி இருக்கு என்றெல்லாம் பார்க்கும்போது ஈஸ்வரனுக்கு நிகராகவே இந்த ஜீவன் இருக்கின்றான், இன்னும் ஒருபடி மேலேயே இருக்கின்றான் என்று உங்களை நீங்கள் பூரிப்படை வேண்டும். எப்போதும் என்றால் ஞானியாக மாறிய பிறகு. அதற்காக ஈஸ்வரனை மட்டம் தட்ட வேணாம். ஏனென்றால் ஈஸ்வரனின் அன்பை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நமக்காக அவன் கமிட்மெண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து அந்த அன்பின் உன்னதத்தை பார்க்கும் போது அவன் எப்போதும் உயர்ந்தவனே. அவன் காலடியில் இருந்து சரணாகதி செய்து விரைவில் நாம் அந்த ஞான நிலையை அடைய வேண்டும் என்பதே சத்சங்கத்தின் நோக்கம்.